இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு முன்பாக हम इस वचन को सुनने से पहले பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். पवित्र आत्मा को अपने आप को समर्पण ஒரு करना தெய்வ है। பிரசன்னத்துக்கு நம்ம ஒப்பு एक கொடுக்கணும். परमेश्वर की उपस्थिति के लिए அப்பதான் அந்த समर्पण வார்த்தை करना है। நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். तब वो वचन हमारे जीवन में क्रिया करेगी। வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். எல்லாரும் படிங்க பார்க்கலாம். வாரும் தூய தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து படிங்க. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனைகள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி படிங்க. என்னை ஆளுகை செய். हाथ उठाकर आंख बंद करेंगे सभी लोग. जीव तண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும். அப்பா, இங்க நாங்க தாகத்தை தீர்க்கிற ஊற்றுப்பா. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். இடம் முழுவதும் தேவ பிரசன்னம். வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும். அப்பா, நீங்க அக்கினியாய் வருகிறவர் அப்பா. பெருங்காலை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். இறங்கட்டும்பா. வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் நிறைத்து ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும். இதே பிரசன்னத்தோட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். इसी प्रसन्नता के साथ परमेश्वर के वचन की ओर हम जाने वाले हैं। லேவியராகம புஸ்தகத்தின் 24ஆம் அதிகாரத்தின் 1 4 வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். लेवियों के किताब 24वां अध्याय उसका 1 से लेकर 4 तक कोई पढ़ेगा। Levi chapter 24 verse 1 to 4.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். அல்லேலூயா. இந்த வசனங்களில நம்ம பார்க்கிறோம், इन वचनों में हम देखते हैं குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். दीपक हमेशा जलते रहना है. இந்த குத்து விளக்கு என்பது ये दीपक जो है சபையை குறிக்கிறதா இருக்கிறது. ये कलीसिया को बताती है. வெளிப்படுத்தல 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். प्रकाशित वाक्य में हम देखते हैं कि 7 दीवटों के बीच में मंडलाने वाला அந்த परमेश्वर. குத்து விளக்கு தேவ சபையையும் वो दीवट कलीसियाओं को நட்சத்திரங்கள் தேவ ஊழியர்களையும் குறிக்கிறது. और तारे परमेश्वर के सेवकों को बताती है. அப்போ இங்க குத்து விளக்கு எப்பொழுதும் எரிய வேண்டும் तो என்றால் यदि दीवट हमेशा जलता है சபை எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். कलीसिया हमेशा जलते रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. சபை எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். कलीसिया हमेशा जलते रहना चाहिए. சபை என்பது என்ன? कलीसिया यानी क्या? ஒன்று நாம் கூடி இருக்கிற ஒரு கூட்டம் நிறைந்த தேவ பிள்ளைகள் நிறைந்திருக்கிற ஒரு கூட்டம் சபையா இருக்கிறது. पहला जो परमेश्वर के लोग इकट्ठा हुआ उस जगह कलीसिया है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. அல்லேலூயா. சினகோ அப்படிங்கவாங்க. சினகோ सिनोगोग कहते हैं. அதனுடைய அர்த்தம் என்னன்னா தேவ பிள்ளைகளுடைய கூடுகை. सिनोगोग यानी कि परमेश्वर के लोगों का प्रार्थनालय, ये मिलकर प्रार्थना करने की जगह. அதுதான் இன்றைக்கு நாம் பரிசுத்த ஓய்வு நாள்ல தேவ பிள்ளைகளா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். आज यही विश्राम के दिनों में परमेश्वर के लोग हम इकट्ठा होकर आए. அப்படி கூடி வந்திருக்கிறதுனால இதை நாம் ஒரு சபை என்று சொல்லுகிறோம். इससे इकट्ठा होकर आने के लिए इस जगह को हम कलीसिया कहते हैं. சபைக்கு ஏன் போகல அப்படின்னா कलीसिया में क्यों नहीं गए कहे तो தேவ பிள்ளைகளுடைய கூடுகைக்கு ஏன் போகல? அதனுடைய परमेश्वर அர்த்தம். के लोगों के उस मिलावट में, उस झुंड में क्यों नहीं அப்ப बचा? சபை என்பது तो कलीसिया यानी எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி இருக்கிறார்களோ அந்த இடமெல்லாம் சபையாய் மாறுகிறது. जहां कहीं परमेश्वर के लोग इकट्ठा हुए वो जगह कलीसिया बन. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது दूसरा, சபை என்பது कलीसिया यानी நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. हमारे शरीर को बताती है. நாம் இருக்கிற இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. हम रहने वाला ये शरीर परमेश्वर का भवन कहा गया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ சபை எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் तो என்றால் कलीसिया हमेशा जलते रहना है तो நாம் கூடுகிற அந்த ஆராதனையில எப்பொழுதுமே ஒரு எரிகிற அனுபவம் இருக்க வேண்டும். हम मिलने वाले इस जगह पर हमेशा एक जलते रहने का अनुभव होना चाहिए. அதை போல उसी तरह நம்முடைய சரீரமாக சபையும் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். हमारा शरीर नाम का जो कलीसिया वो भी हमेशा जलते रहना है. அல்லேலூயா. हालेलुया. அந்த எரிகிற அனுபவத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். वो जलने वाले अनुभव को परमेश्वर चाहते हैं. நீங்கள் கூர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த முறைகளை கவனித்தீர்கள் என்றால் यदि आप ध्यान से मिलाप वाले तंबू के सारे रीतियों को देखने पर கவனமா கேளுங்க. ध्यान से सुनो, ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது. वो मिलाप वाले तंबू में 3 भाग है. ஒன்று பிரகாரம் இருக்கிறது, पहला आंगन है, இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, उसके बाद पवित्र स्थान है, மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. और तीसरा महापवित्र स्थान है. நமக்கு தெரியும்ல, हम सब जानते இந்த हैं 3 வகையாய் பிரிக்கப்பட்டதுதான் ஆசரிப்பு கூடாரம். ये 3 भाग में मिलाप वाला तंबू बांटा गया है. அப்ப இந்த பிரகாரத்தில் பார்க்கும் பொழுது तो ये आंगन में हम देखते हैं எப்பொழுதுமே हमेशा பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். वेदी में बलि जलती रहती है. அங்க அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக
பலியாக பாவ நிவாரண பலியோ குற்ற நிவாரண பலியோ சர்வாங்க தகன பலியோ ஏதோ ஒண்ணு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. तो वहां पर हम देखते हैं कि सब लोग आकर अपने मेल मिलाप बलि, होम बलि, ऐसे सारे बलि वहां पर चढ़ाते रहते हैं. பிரகாரத்தில் तो आंगन में பலியானது அக்கினியை கொண்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. बलि जो अग्नि के द्वारा जलती रहती है, அதே போல उसी तरह மகா பரிசுத்த ஸ்தலத்துல महापवित्र स्थान में கேருபீன்கள் நடுவுல केरूब के बीच में தேவன் அக்கினிமயமாய் இருந்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर अग्नि के लौ के समान जलते रहता है. அல்லேலூயா. हालेलुया. தேவன் அக்கினிமயமாய் அந்த கேருபீன்கள் நடுவுல பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார். परमेश्वर अग्नि के लौ के समान उस केरूब के बीच में जलते रहता இப்ப है. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். अब इन दोनों के बीच में एक पवित्र स्थान है. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் எரிகிற ஒன்றுதான் குத்துவிளக்கு. इस पवित्र स्थान में जलने वाला एक दीवट है. அல்லேலூயா. हालेलुया. பிரகாரத்துல आंगन में பாவிகள் அக்னியை எரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். पापी लोग अग्नि जलाते हैं. மகா பரிசுத்த ஸ்தலத்துல महापवित्र स्थान में தேவன் அக்னியா இருந்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर अग्नि के रूप में जलता ஆனால் है. பரிசுத்த ஸ்தலத்துல लेकिन पवित्र स्थान में ஆசாரியன் அக்னியை எரிய வைக்க வேண்டும். याजक अग्नि को जलाना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. 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 இன்றைக்கு आज பாவிகள் ஒரு இடத்துல எரிந்து கொண்டு இருக்கிறாங்க. पापी एक जगह में जला रहे हैं. அவர்கள் தன்னுடைய பலிகளை இட்டு அவர்கள் எரித்துக் கொண்டு वो अपने இருக்கிறார்கள். बलि को चढ़ाकर जला रहे हैं. தேவன் அவர் அக்னியா இருந்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर वो अग्नि के रूप में जलता இந்த है. ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறவ தான் நம்ம. इन दोनों के बीच में हम है. நம்ம பாவிகள் இல்ல, हम नब तो पापी है, தேவனை போல ஒண்ணு மாறல. परमेश्वर के समान अभी बदले பாவத்துல नहीं. இருந்து வெளியே வந்துட்டோம். पाप से बाहर आ गए. இன்னும் தேவனை போல மாறுவதற்கு கொஞ்சம் டைம் இருக்கு. अब तक परमेश्वर के समान बदलने के लिए समय है. இப்ப ரெண்டுக்கு இடையில நம்ம ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டு अब ये இருக்கிறோம். दोनों के बीच के काल में हम जी रहे हैं. இந்த காலகட்டத்தில் நாம் எரிவதற்காக நம்மை ஆண்டவர் ஒரு குத்து விளக்காய் इस வைத்திருக்கிறார். काल में समय में जलने के लिए परमेश्वर ने हमें एक दीवट के समान रखा है. அல்லேலூயா. हालेलुया. இப்ப இந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிய வேண்டும். अब ये दीवट हमेशा जलते रहना है. அங்கு சொல்லுகிறது वहां पर कहा गया है சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் குத்து விளக்கு எரியும்படி ஆசாரியன் அதை பற்ற வைக்க வேண்டும். सांझ से लेकर बोर तक जलते रहने लायक याजक उसे जलाया करे. இந்த குத்து விளக்கு பரிசுத்தமான விளக்கு என்று சொல்லப்பட்டு ये இருக்கிறது. दीवट एक पवित्र दीवट है कहा गया है. அப்போ நம்முடைய சரீரமாகிய சபையா இருக்கலாம், நாம் கூடி இருக்கிற இந்த ஆலயமா இருக்கலாம், இது பரிசுத்தமான குத்து விளக்காய் இருக்கிறது. हमारा शरीर नाम का भवन हो सकता है या हम इकट्ठा हुआ ये जगह हो सकती है. ये एक पवित्र दीवट है. இந்த குத்து விளக்காகிய இந்த சபை எரிவதற்கு ये दीवट नाम का कलीसिया जलने के लिए ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर मूसा को देखकर कहते हैं இஸ்ரவேல் ஜனங்களிடம் நீ ஒன்னு கேட்டு வாங்க வேண்டும். इजराइल लोगों से तुझे एक पूछकर मांगना என்ன है. கேட்டு வாங்க வேண்டும் क्या தெரியுமா? पूछकर मांगना है? இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை நீ கேட்டு வாங்க வேண்டும். कूटकर पिसा हुआ जैतून के तेल को तुझे मांग कर लेना இந்த है. குத்து விளக்கு தானா எரிய முடியாது. ये दीवट अपने आप नहीं जल सकती. தண்ணியை ஊத்தி எரிய வைக்க முடியாது. पानी डालकर नहीं जला வேற सकते. என்ன ஆசரிப்பு கூடாரத்துல பயன்படுத்த கூடாது. और कोई तेल याजक के उस तंबू में इस्तेमाल नहीं होना है. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா இது ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் உலாவ போகிற ஒரு இடம். क्योंकि ये मिलाप वाले तंबू में परमेश्वर मंडलाने वाला जगह है. இந்த இடத்துல इस जगह पर நமக்கு பிடிச்ச ஒரு எண்ணெயை கொண்டு எரிய வைக்க முடியாது, வைக்க கூடாது. हमारे पसंदीदा तेल को लेकर जलाना भी नहीं चाहे और करना भी नहीं அதற்காக सकते. ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है ஒரு ஒலிவ எண்ணெய் அங்கு கொண்டு வரப்பட एक வேண்டும். जैतून का तेल वहां पर लाया இந்த जाना चाहिए. ஒலிவ எண்ணெயை इस जैतून के तेल को எப்படி அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால், वो कैसे लेकर आना है? அந்த ஒலிவ எண்ணெயானது இடித்து பிழிந்து தெளிவாக்கப்பட்ட எண்ணெயா இருக்க वो வேண்டும். जैतून का तेल कूटकर पीसकर साफ किया हुआ होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நீங்களும் நானும் எரியணும் அப்படின்னா आज आप और मैं जलना है तो நம்முடைய வாழ்க்கை இந்த ஒலிவ எண்ணெயின் அனுபவத்துல வரணும். हमारा जीवन इस जैतून के तेल के अनुभव में आना அதை चाहिए. தான் ஆண்டவர் விரும்புகிறார். यही परमेश्वर भी चाहते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப இந்த இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை குறித்து பார்க்கும் பொழுது अब ये कूटकर पीसा हुआ जैतून के तेल के बारे में அந்த देखते हैं. வசனத்திலே சொல்லப்பட்டு उस இருக்கிறது वचन में कहा गया है ஒரு 3 process அதுல இருக்கிறது. उसमें 3 प्रकार का क्रिया किया गया है. 3 விதமான காரியங்கள் அடுக்கு நிலைகள் அங்கு இருக்கிறது. वहां पर 3 प्रकार के पड़ाव को पार कर कर वो तेल बनती है. ஒன்று இடிக்கப்படுகிற அனுபவம் இருக்கிறது. पहला कूटा जाने वाला अनुभव.
अनुभव, the crushing ஒரு பீரியட் இருக்கிறது அங்க. कूटा जाना यानी पीसना, ऐसा एक இரண்டாவது अनुभव है। பிழியப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. उसके बाद उस तेल को निचोड़ना हुआ, இந்த निचोड़ने वाले, பிழியப்படுகிற அனுபவம் வந்து பிரஸ் பண்ணுகிற ஒரு பிரஸ்ஸிங் அனுபவம் இருக்கிறது. उससे दबोच कर उस कर पीस कर निकालने वाला अनुभव, மூன்றாவது தெளிவாக்கப்படுகிற ஒரு அனுபவம் और இருக்கிறது. तीसरा साफ करने वाला एक இந்த अनुभव है। தெளிவாக்கப்படுகிற என்பது செப்பரேட்டிங் பண்ற ஒரு அனுபவம் ये இருக்கிறது. साफ कर अलग करना यानी अलग करने वाला एक अनुभव। இன்றைக்கு ஒலிவ எண்ணெயை வந்து நிறைய மிஷினரி எடுக்கிறது. आज जो जैतून के तेल को कई सारे मशीन बनाते ஆனா हैं, அந்த ஆன்சியன் டைம்ல, அந்த பிப்ளிக்கல் டைம்ல, அந்த பைபிள் வேத இருந்த டைம்ல பார்க்கும் பொழுது लेकिन हम पूर्वजों के दिनों में, बाइबल के दिनों में देखते हैं, அந்த ஒலிவ எண்ணெயை எடுக்கிற ஒரு முறைகள் இருக்கிறது. इस जैतून को तेल को निकालने वाला कुछ वहां पर क्रिया किया जाता है। அல்லேலூயா. हालेलुया। டிவி இருந்தா அதை போட்டு காட்டிடலாம். अगर टीवी रहा हो तो हम दिखा देते, ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துரும். प्रार्थना करो जल्दी आ जाए। அல்லேலூயா. हालेलुया। சரி, இருந்தாலும் நீங்க எல்லாருமே மொபைல் வச்சிருங்க. நீங்க நெட்ல வேணா போய் வீட்ல போய் பாருங்க. आप घर पर जाकर मोबाइल में चेक कर देखो। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஆன்சியன் டைம்ல, அந்த பழங்காலத்துல எப்படி ஒலிவ எண்ணெய் எடுக்கப்படுகிறது? उन जमानों में, उन दिनों में कैसे जैतून के तेल को निकालते थे? நீங்க பாத்தீங்கன்னா यदि हम देखने ஒரு கல்ல வந்து நல்ல குழியாக்கி, एक पत्थर को बड़ा सा खड्डा ஒரு कर பெரிய கல்லா இருக்கும். एक बड़ा गोल पत्थर होगा, ஏன்னா இது வந்து ஒரு ஹியூஜ் குவாண்டிட்டி, ஒரு பெரிய குவாண்டிட்டி என்ன எடுக்கணும்? क्योंकि यहाँ पर जो है बहुतायत में तेल निकालना है, குடம் குடமா கொண்டு வருவாங்க. वहां पर कड़े बड़े बड़े அப்போ मटकों வந்து में நீங்க இந்த कलसी உரல்ல मिलाते थे। போட்டுலாம் இடிக்க முடியாது. तो आप छोटे से चीजों में उसे कूट नहीं நீங்க सकते। இடிச்சு அப்படின்னா அப்ப உரல்ல போட்டு இடிப்பா, அந்த process கிடையாது, அந்த முறை जो கிடையாது. कूटने वाला छोटा सा जो पत्थर का होता है वैसे एक रीति में नहीं। ஒரு பெரிய கல் இருக்கும், वो बड़ा सा पत्थर होती அந்த है, கல் நடுவுல ஒரு குழி இருக்கும். उस बड़े पत्थर के बीच में एक छेद அந்த होता है। குழியில அந்த ஒலிவ பழங்கள், அந்த ஒலிவ காய்களை பறித்து கொண்டு போடுவார்கள். उस बड़े छेद के अंदर उस जैतून के फलों को डाल दिया करते हैं। போட்டதுக்கு அப்புறம் डालने के ஒரு बाद ரோலர் இருக்கும். उसके ऊपर से घुमाने அந்த वाला चक्का ரோலர்ல இருந்து होता ஒரு है, பெரிய கம்பு வெளியே அப்படி அனுப்பப்பட்டிருக்கும். और उस चक्के से बड़ा सा लकड़ी बाहर இப்ப की என்ன तरफ பண்ணுவாங்கன்னா होगी। அந்த கம்பை பிடிச்சு அந்த ரோலரை உருட்ட अब ஆரம்பிப்பாங்க. क्या करेंगे, उस लकड़ी को पकड़कर उस चक्के को அந்த घुमाएंगे। உருளையை உருட்ட ஆரம்பிப்பார். उस चक्के को घुमाते அப்படி ही, உருட்டும் பொழுது ऐसे घुमाते समय இந்த ஒலிவ பழங்கள் எல்லாம் உடைய ये ஆரம்பிக்கும். जैतून के फल टूटने लगते हैं। அதுதான் இடிக்கிற அனுபவம் என்று वही சொல்லப்பட்டிருக்கிறது. तोड़ने वाला एक अनुभव அத कहा இங்கிலீஷ்ல गया है। கிரஷிங் தான் இருக்கும் அதுல. उसे कूटने वाला अनुभव कहा गया है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அது என்னன்னா கிரஷ் பண்ணுவாங்க, அதை உடைச்சி அதை சுக்குநூறாக்குவாங்க. पहला क्या करेंगे, उसे तोड़कर उसे तोड़ेंगे और मरोड़ेंगे। அப்போ அப்படியே சுத்தி வரும் பொழுது எல்லா ஒலிவ காய்களும் பழங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா உடைய जब ஆரம்பிக்கும். उस चक्के को घुमाते हैं वो सारे फल एक एक कर टूटने लगते இப்ப அந்த हैं। உடைந்து போன அந்த ஒலிவ அந்த பழங்களை अब वो टूटा हुआ वो जैतून के फलों को, கொஞ்சம் கவனமா கேளுங்கப்பா. ध्यान से सुनो, ஒரு ஓவன் பேக், ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு வலைப்பின்னல் போல் இருக்கிற ஒரு பேக்ல அடைப்பாங்க. वहां पर जो है उसको एक बड़ा सा एक घुमाने लायक रहने वाले इसमें फंसाते हैं। அந்த பேக் வந்து நார்மலா இப்படி இருக்காது, ரவுண்டா இருக்கும். वो जो है गोल आकार में रहती है। அந்த ரவுண்டா இருக்கிற பேக் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு அடுக்குவாங்க. वो जो गोल रहने वाले आकार को उससे दबोने के लिए उसके ऊपर एक के ऊपर ஒரு लगाते हैं। 10 பேக் அடுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. उसके ऊपर एक उसे लगाते हैं। அந்த அந்த அதுல வந்து நிறைய அந்த வலைப்பின்னல் போல அந்த பேக் இருக்கும். उसमें जो है बहुत सारे घुमा घुमा कर बना हुआ एक आकार में रहती है। எப்படி இந்த ஓவன் தைப்பாங்கல, உள் தைப்பாங்கல, அதே மாதிரி தான் இருக்கும். जैसे ये सनी के धागे से स्वेटर बनाते हैं वैसे ஒவ்வொரு பேக்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒலிவ உடைக்கப்பட்ட அந்த ஒலிவ பழத்தை எல்லாம் அடுக்கு வைப்பாங்க. तो उस थैलियों में ये तोड़ा हुआ सारे फलों को भरते हैं, வச்சி அந்த பேக் அடுக்கி उन थैलियों को उस सनी के थैली में भरकर மேல இருந்து ஒரு பெரிய கம்பு வரும். ஒரு பெரிய எவ்வளவு பெரிய கம்பு இருக்கும். ऊपर से एक बड़ा सा एक पेड़ के एक लकड़ी आती है। அதுல ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு டைப் இருக்கும். और उसके बीच में एक स्क्रू रहती है। இப்ப அத சுத்த उसको घुमाते घुमाते அந்த கம்பானது பிரஸ் பண்ணும். वो जो लकड़ी है उस थैली को दबाती அப்படியே है, கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும். वैसे ही नीचे नीचे उतरने அது लगती है। இறங்க वो नीचे उतरते இந்த उतरते பேக்ல இருக்கிற ஒலிவ பழங்கள் இன்னும் அமுக்கப்பட்டு அதுல இருக்கிற சாராய் அது வெளியே வராது. इन थैलियों के अंदर का जैतून का फल और भी दब दब कर उसके अंदर का तेल बाहर निकल அதான் कर आती है। பிழியப்படுகிற அனுபவத்துக்கு இங்கிலீஷ்ல பார்த்தா பிரஸிங் தான் இருக்கும். यही उसे बताया गया, कूटा हुआ पीस कर निकाला हुआ अनुभव कहा गया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சிலத புளிய இந்த துணியில வச்சு அந்த மாதிரிலாம் பிழிய மாட்டாங்க. कुछ लोग जैसे कपड़े में रखकर जैसे
कूट कर निकालते वैसे இது नहीं। வந்து என்ன அமுக்கப்படுகிறது, ये जो है ऊपर से बड़े ஒரு प्रेशर பெரிய में दबाते பிரஷர் हैं, அது மேல एक கொடுக்கப்படுகிறது. बड़ा सा प्रेशर उस पर देते அந்த हैं। பிரஷரை கொடுத்த உடனே उस प्रेशर को देते அது ही கொஞ்சம் கொஞ்சமாய் அமுங்கி அமுங்கி वो थोड़ा थोड़ा दब दब தண்ணியில் कर இருக்கிற அத்தனை ரசத்தையும் வெளியே கொண்டு வருது. उसके अंदर का सारे रस को बाहर निकाल देती இதுதான் है। பிழியப்படுகிற ஒரு அனுபவம். यही एक कूट कर पीसने वाला இப்ப अनुभव என்ன है। பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ரசம் வலிகிற அந்த ரசத்தை उस रस को बहकर आने वाले அப்படியே रस को, வலிந்து ஓடி ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும், அந்த குழியில வந்து விழும். वो रस जो बहकर वैसे एक छोटा सा नाला लायक उसमें आकर गिरती அங்க है। அது வடிகட்டுவாங்க. वहां पर उसे छन्नी से छानते हैं। அதை வடிகட்டும் பொழுது उसे छानते समय இன்னொரு குழி இருக்கும், एक और खड्डा रहता है, அந்த இடத்துலயும் அது வடிகட்டப்படுகிறது. वहां पर भी उसे दूसरी बार छाना जाता ரெண்டு है। இடத்துல 2 बार அது வடிகட்டப்படும். वो छाना जाकर அந்த process பெயர் தான் उस क्रिया का नाम தெளிவாக்கப்படுகிற அனுபவம். एक साफ किए जाना वाला அதான் अनुभव, செப்பரேட் பண்ற அனுபவம். यानी कि अलग किया गया अनुभव। அந்த கடைசில வருகிற அந்த எண்ணெயில वो आखिर में आने वाले तेल में தெளிவான எண்ணெயும் இருக்கும், தெளிவற்ற அப்படின்னா ஒரு சாதாரண ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில் இருக்கும், செகண்ட் குவாலிட்டி ஆயிலும் இருக்கும். पहले दर का तेल भी होगा और उसके बाद दूसरे दर का तेल भी होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஓகே, இதுக்கு அப்புறம் தான் நான் முக்கியமான காரியத்தை போறேன். इसके बाद हम मुख्य बात में आने இப்ப वाले हैं। ஆண்டவர் अब சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீ கொண்டு வர போகிற எண்ணெயானது तू लाने वाला तेल இடிக்கப்பட்டு இருக்க तो வேண்டும், कूटा जाना चाहिए, பிழியப்பட்டு இருக்க வேண்டும், पीसना चाहिए தெளிவாக்கப்பட்டு இருக்க और வேண்டும். साफ किया जाना அப்படி चाहिए। என்றால் ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற ஒரு எண்ணெய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எண்ணெயா தான் இருக்கும். इसका मतलब भवन में लाने वाला तेल पहले दर का दर्जे का होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। செகண்ட் நீ வேற எங்கனாலும் யூஸ் பண்ணிக்க, दूसरे को तू कहीं भी इस्तेमाल कर அத ले, நீ சமையல் பண்ண யூஸ் பண்ணிக்க, उसे तू खाना बनाने உன் इस्तेमाल कर, சரீரத்துல தேய்ப்பதற்கு யூஸ் तो பண்ணிக்க, अपने शरीर में लगाने के लिए इस्तेमाल ஒரு कर ले, மெடிசின் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க, या कोई दवा बनाने के लिए इस्तेमाल कर ले, எதுக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. किसी के लिए भी इस्तेमाल ஆனா कर, தெளிவான ஒலிவ எண்ணெய் ஆலயத்திற்கு வந்து சேர लेकिन வேண்டும். साफ किया गया तेल भवन में आना जरूरी இன்றைய है। ஆராதனையில ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறது தெளிவான ஒலிவ எண்ணெயா இந்த आज ஆலயத்துல இருக்கணும். परमेश्वर हमें इस भवन में यही चाहता है कि हम एक साफ जैतून के तेल के समान हैं। அதுதான் ஆண்டவருக்கு பயன்படும், यही परमेश्वर के लिए इस्तेमाल அதுதான் होगी, ஆலயத்திற்கு வேண்டும், यही भवन के लिए भी அதுதான் चाहिए, குத்துவிளக்கு எரிய வைக்கும். यही दिवट को भी जला सकती है। அல்லேலூயா. हालेलुया। அநேகர் ஒலிவெண்ணெய் போல தான் இருக்கிறீங்க, कई सारे जैतून के तेल के समान ஆனா है, தெளிவான ஒலிவெண்ணெயா இல்ல. लेकिन साफ जैतून के तेल के समान नहीं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சொல்லலாம், நானும் கிறிஸ்டியன் தானே, हम भी कह सकते हैं मैं भी मसीही நானும் हूं, ஜெபிக்கிறவன் தானே, मैं भी प्रार्थना करने நானும் वाला हूं, ஆராதிக்கிறவன் தானே, मैं भी आराधना करने वाला நானும் हूं, பிரசங்கம் பண்றவன் தானே. मैं भी प्रचार करने वाला हूं। நீங்க எதனாலும் பண்ணிட்டு போங்க, आप कुछ ना कुछ करते ஆனா रहो, உங்க நிலை என்ன என்பதை கண்டுகொள்ளுங்க. लेकिन आप अपने स्थिति क्या है उसे जानना நீங்கள் जरूरी है। யார் என்பதை கண்டுகொள்ளுங்க. आप कौन है इसे जानना जरूरी இன்னைக்கு है। காலையில யூத் மீட்டிங்ல கூட அந்த டாபிக் தான் எடுத்தாங்க. आज सुबह यूथ मीटिंग में भी वही टॉपिक लिए। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிஞ்சுக்கங்க, अच्छे से समझ लो, நீங்கள் தெளிவான ஒலிவ எண்ணெயா இருந்தால் ஆண்டவருக்கு பயன்படுவீர்கள். आप एक साफ जैतून के तेल हो तो परमेश्वर के लिए इस्तेमाल होंगे। நீங்கள் சாதாரண ஒலிவ எண்ணெயா இருந்தால் மனிதருக்கு आप பயன்படுவீர்கள். एक साधारण जैतून के तेल हो तो मनुष्य के लिए इस्तेमाल நீங்க होंगे। யூஸ்ஃபுல் பர்சன் தான், आप एक लाभदायक उपयोगदायक பட் लोग ही हैं। யாருக்கு என்பது ரொம்ப முக்கியம். लेकिन किसके लिए ये बहुत मुख्य बात है। அல்லேலூயா. நீங்க हालेलुया। பயன்படுறீங்க, आप इस्तेमाल होते हो, யாருமே இங்க பயன்படாம இல்ல. यहाँ पर हम कोई भी ஏதோ बिना ஒரு काम के விதத்துல नहीं हैं। யாருக்கோ பயன்பட்டு கொண்டு हम இருக்கிறோம். किसी न किसी रीति में किसी न किसी को इस्तेमाल होते हैं, ஆனால் ஆண்டவருக்கு பயன்படுகிறீர்களா, लेकिन परमेश्वर மனிதருக்கு के लिए பயன்படுகிறீர்களா? या मनुष्य के लिए इस्तेमाल होते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப வாங்க, अब देखते இப்ப हैं, இடிக்கப்படுகிற இந்த அனுபவத்துல अब ये कूटा जाने वाला अनुभव में என்னலாம் நடக்கும்? क्या क्या होती है। அல்லேலூயா. हालेलुया। அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதா என்பதை யோசித்து क्या பாருங்க. ये सब मेरे जीवन में हो रही है क्या, आप सोच कर இப்போ देखिए। இந்த ஒலிவ பழத்தை உடைக்க அது ஆல்ரெடி கொண்டு வரதே நல்ல பழம் தான் கொண்டு வருவாங்க. अब लाते समय इस जैतून के फलों को अच्छा देख कर लेकर आते हैं, செலக்டட் பீஸ் தாங்க வரும். उसमें चुन चुन कर लाया जाता है। ஏன்னா இது எதற்காய் வருகிறது? क्योंकि ये किस लिए आ रही है, ஆலயத்தில் இருக்கிற குத்துவிளக்குக்காய் வருகிறது. परमेश्वर के भवन के दीवट के लिए आ रही है। அப்ப அழுகின பழத்தை கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க, तो सड़ा हुआ फल तो कभी लाएंगे ही கொஞ்சம் नहीं, உடைஞ்சு போன பழத்தை கொண்டு வர மாட்டாங்க. थोड़ा टूटा हुआ फल भी नहीं लाएंगे। அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு, इजराइल लोगों के पास एक आदत थी, ஏன்னா ஆண்டவரே அதை கட்டளையாவும் சொல்லி क्योंकि இருக்கிறார். परमेश्वर ने उसे आज्ञा के रूप में भी कहा है। கத்தருக்கென்று எதை கொடுக்கறாங்களோ அது இருக்கிறதுலே நல்லதை தான் கொடுப்பாங்க. परमेश्वर के लिए जो भी देते हैं सबसे श्रेष्ठ बातों को देना, முதல் தரமானது தான் கொடுப்பாங்க. पहले दर्जे का देना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர்கள் ஒரு ஒலிவ எண்ணெயை உருவாக்கும் பொழுது तो वो एक जैतून के तेल को तैयार करते அவங்க மைண்ட்ல समय ஒண்ணு இருக்கும், उनके मन में एक सोच रहती நான் है, இதை கர்த்தருடைய ஆலயத்திற்காய் கொண்டு போக போறேன். हम इसे परमेश्वर के भवन के लिए ले जाने वाले அப்ப அந்த हैं। ஒலிவ தோப்புல போய் तो इस जैतून के बाग में நிறைய जाकर பழங்களை பிறக்குவாங்க. कई सारे फलों को इकट्ठा करते हैं, அதுல செலக்ட் பண்ணி தான் இந்த ஆலயத்திற்கான ஒலிவ எண்ணெய் எடுப்பதற்கு செலக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. उसमें से चुन चुन कर इस भवन के तेल के लिए इस्तेमाल किया जाता है। அதே போல
தான் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை தனியாக பிரித்தெடுத்து செலக்ட் பண்ணியிருக்கிறார். उसी तरह परमेश्वर ने इस दुनिया में हमें अलग कर कर चुन कर निकाला अपने कामों के We are लिए। the chosen person. நல்லா हम उसके புரிஞ்சுக்கொள்ளுங்க. चुने हुए ठहराए गए நம்ம लोग தெரிந்து हैं। கொள்ளப்பட்டவர்கள். हम उसके चुने हुए நம்ம लोग हैं। ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டு பிரிக்கப்பட்டு கொண்டு हम வந்திருக்கிறவர்கள். परमेश्वर के द्वारा चुने जाकर अलग किए गए लोग We हैं। are the நம்ம நார்மல் பீப்புள் இல்ல. हम एक साधारण लोग नहीं हैं। நம்ம யார் எல்லாருமே விசேஷமானவர்கள் हम தான். सारे विशेष लोग हैं। கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம் தான். परमेश्वर को अपना पिता मानने वाला, परमेश्वर मानने वाला लोग धन्य है। அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களிலிருந்து அசுத்த மனிதர்களிருந்து ஆல்ரெடி ஆண்டவர் நம்மை பிரித்திருப்பதனால we are the selected people. इस दुनिया के தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான். अशुद्धता से, अशुद्ध लोगों से हमें अलग किया गया, इसलिए हम पहले से अलग किए गए ठहरे हुए लोग हैं। ஆனா அது மட்டும் நமக்கு போதுமா? लेकिन क्या यही काफी है ஒரு हमारे பழத்தாடியே लिए? வச்சுக்கிட்டே இருந்தா அது ஒளிவெண்ணையா क्या மாறுமா? ये फल को रखे रहेंगे तो वो तेल बन जाएगा? அது மாறாது. वो नहीं அப்ப बदलेगी। அந்த மாற வேண்டும் तो என்றால் यदि वो बदलना है तो நமக்கு இந்த நிலைகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. हम इन पड़ावों के बीच में से निकल कर जाना जरूरी है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்ப இந்த ஒலிவ பழத்தை अब इस जैतून के फलों को இடிக்க ஆரம்பிக்கிற கிரஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. उससे वो तोड़ने लगते हैं। இப்ப கிரஷ் பண்ணும்போது என்னலாம் நடக்கும்? अब ये तोड़ते समय, कूटते समय क्या क्या நீ होती கொஞ்சம் है? நார்மலா சொல்லணும்னு. थोड़ा साधारण रूप में आप அப்பதான் जवाब दीजिए, உங்களுக்குள்ள அது புரியுதான்னு தெரியும் எனக்கு. तब आप समझ पाते हो कि नहीं இப்ப ஒரு समझेगी। பழத்தை நீங்க உடைக்கிறீங்க. अब एक फल को आप तोड़ते हो, என்னலாம் நடக்கும்? அந்த क्या क्या பழத்துக்கு என்ன हो நடக்கும்? सकता है आप बताइएगा। ஆ? क्या क्या होगा? வெடிக்க ஆரம்பிக்கிறது. वो फल फूटने लगेगी। வேற और சொல்லுங்க சொல்லுங்க. बताइए। எது சொன்னாலும் பரவாயில்ல. आप कुछ भी कहो चलेगा। சாறு வெளியேற ஆரம்பிக்கும். சாறு வெளியே வரும். रस बाहर निकल कर आएगी। வேற சுத்தமாக்கப்படுகிறது. ஷேப் மாறுகிறது. उसका आकार बदल जाती है। மிக शुद्धिकरण होता முக்கியமாக ஒரு மூன்று காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். है। सबसे मुख्य 3 बातों को मैं कहता ஒன்று हूं। पहला, இந்த பழத்தோட அழகு மாறிடும். पहला इस फल की सुंदरता बिगड़ जाती है। இந்த பழம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ये फल बहुत सुंदर रहती है। ஹalleluya. हालेलुया, புரியுதா? समझ रहे हो? இந்த பழத்தோட அழகு சிதைக்கப்படுகிறது. ये फल के सुंदरता बिगाड़ दी जाती है। எல்லார் மைண்ட்ல வரும். ये सबके मन में என் आएगा। அழகாண்டவர் குலைச்சிருவாரோ அப்படின்னு. क्या मेरे सुंदरता को परमेश्वर बिगाड़ பட் देगा? ஐ வில் டெல் தி மீனிங். ஓகே நான் लेकिन उसके अर्थ அதனுடைய को मैं meaning बताना நான் சொல்லுவேன் चाहूंगा। உங்களுக்கு. उसके अर्थ को मैं बताना चाहूंगा। இரண்டாவது दूसरा, இந்த பழத்துடைய ஒரு முழுமை, ஒரு ஃபுல்னஸ் இருக்கு தெரியுமா? ये फल का एक परिपूर्णता है। இந்த பழம் வந்து எங்கேயுமே டேமேஜ் ஆயிருக்காது. ये फल कहीं से भी वो आकार में टूटा हुआ या दबा हुआ नहीं होगा, அழுகி இருக்காது. सड़ा हुआ नहीं இந்த होगा। பழத்துல ஏன்னா ஆலயத்துக்கு கொண்டு வந்த பழம் வந்து எப்போதுமே முழுமையா இருக்கிற ஒரு क्योंकि பழம். ये भवन में लाने वाला फल हमेशा पूरा होता है। நான் கெட்டதை பத்தி பேசல, நல்லதை பத்தி அன்னைக்கு मैं பேசுறேன். बिगड़े हुए के बारे में नहीं, अच्छे के बारे में आज बोलने वाला हूं। ஹalleluya. हालेलुया। அப்போ ஒரு முழுமை இருக்கிறது, ஒரு ஃபுல்னஸ் இருக்கிறது, एक परिपूर्णता है इस அல்லது ஒரு फलों में, பெர்ஃபெக்ஷன் இருக்கிறது. या एक उसमें एक निपुणपन है। அத உடைக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? उसे तोड़ते समय क्या होगा? உடைஞ்சிரும். वो टूट जाएगी। புரியுதா? உடைஞ்சிரும். அலங்கோலமா समझ रहे हैं? वो उसका बेहाल हो जाएगा। மூன்றாவது तीसरा, இந்த பழம் வந்து ये फल தனக்குள்ள ஒரு ஸ்ட்ரெngth வச்சிருக்கிறது. अपने अंदर एक ताकत को रखी है। ஏன் அப்படின்னா क्योंकि இது இன்னும் அழுகல. ये अब तक सड़ा அது नहीं அழுகி है। இருந்தா यदि वो सड़ा அந்த हुआ हो பழம் तो பலவீனப்பட்ட பழம். वो कमजोर फल है। இப்ப இந்த பழத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ரெngth இருக்கு, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது. अब ये फल के अंदर एक ताकत है, वो अपने आकार में बहुत सुंदर है। அதனால தான் அந்த பழம் கீழே விழுந்து ஒன் டேமேஜ் ஆகல. इसलिए वो फल नीचे गिरने पर भी वो कुछ नहीं हुआ। ஹalleluya. हालेलुया। அப்போ இந்த ஒலிவ பழத்திற்கு तो ये जैतून के फल के लिए விசேஷமாக இந்த ஒலிவ எண்ணெய் எடுக்கிற இந்த பழத்திற்கு இந்த மூன்று குவாலிட்டி இருக்குது. विशेष रूप से इस जैतून के फल से जिसे तेल निकाला जाता है, ये 3 प्रकार का இதுல அழகு गुण இருக்கும். होता है। उसमें सुंदर रहेगा, அதே போல இதுல வந்து நீங்க பார்க்கும்போது ஒரு முழுமை இருக்கும். एक परिपूर्णता रहेगी, அதுல ஒரு பலம் இருக்குது. और एक बल रहेगा। ஹalleluya. हालेलुया। புரிஞ்சுக்கிட்டீங்களா? समझ गए? ஹalleluya. हालेलुया। இதுல ஒரு பியூட்டினஸ் இருக்கிறது. एक सुंदरता है, அதே போல ஒரு ஃபுல்னஸ் இருக்கிறது. एक परिपूर्णता है, ஒரு ஸ்ட்ரெngth இருக்கிறது. और एक नया ताकत है। இந்த மூன்றும் ये तीनों என்ன நடக்குனா क्या होती है? இது இடிக்கப்படும் பொழுது மூன்றுமே நில்லாம போகுது. जब इससे कूटते हैं, ये तीनों बात इसके अंदर से निकल जाती है। நம்ம அழகா இருக்க கூடாதா? हम सुंदर नहीं रहना நம்ம है क्या? ஃபுல்னஸ் ஒரு முழுமையா क्या இருக்க हम कभी கூடாதா? परिपूर्ण नहीं रहना है? அல்லது நம்ம ஒரு பலம் வாய்ந்தவர்களா இருக்க क्या கூடாதா? कभी हम ताकतवान नहीं रहना அப்படி என்று चाहिए? கேட்டால் அப்படி அல்ல. ऐसा पूछोगे तो वैसा नहीं है। அப்படி ये। அல்ல. वैसा नहीं இந்த है। அழகு என்பது என்ன? ये सुंदरता यानी क्या? What is the beautiness? ये सुंदरता यानी क्या है? ஒரு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ல நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? हम सुंदर यानी किसे चाहेंगे? இப்ப நம்ம ஒரு கண்ணாடி மண்டை போறோம். हम एक आईने के सामने जाते நல்ல हैं, ட்ரெஸ் பண்றோம். अच्छा कपड़ा पहने हैं, நல்ல பவுடர் போடுறோம். अच्छा पाउडर நல்ல लगाते हैं, பெர்ஃப்யூம் எடுத்து अच्छा அடிக்கிறோம். परफ्यूम लगाते हैं, கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கறோம். आईने के सामने खड़े होकर देखते हैं, நான் இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன். आज मैं बहुत सुंदर लग रहा हूँ। புரியுதா? आप समझ रहे हो? சொல்றீங்களா இல்லையா कहते பசங்க? हो कि नहीं? ஆமா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன். मैं बहुत हैंडसम लग रहा हूँ। அதனுடைய மீனிங் என்ன? इसका मतलब क्या है? நான்
मैं என்னுடைய அழகுல திருப்தி ஆயிட்டேன். अपने सुंदरता में तृप्त हो रहा हूं। திருப்தி ஆகலன்னு வச்சுக்காயேன், अगर मैं तृप्त नहीं हूं முடிய तो 10 தடவை வலிச்சுக்கிட்டே இருப்போம். हम बाल को 10 बार बनाते रहेंगे, சட்டைய மறுபடி மாத்திக்கிட்டே இருப்போம். शर्ट को बारंबार बदलते रहेंगे। புரியுதா நான் சொல்றது? समझ रहे हो? ஆமா, சில பேர் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா போதும், कुछ लोग फंक्शन को निकलो कहे तो எப்படி काफी, ஒரு 4 சேலை மாத்திடுவாங்க. कैसे भी एक 4 साड़ी बदल देंगे। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அப்படினா திருப்தி ஆகல. क्योंकि वो तृप्त नहीं है एक बातों से। எப்பொழுது நீங்கள் திருப்தி ஆகிறதோ அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு அழகாய் தெரிவீர்கள். जब आप तृप्त हो जाते हो तब आप अपने आंख नजरों में सुंदर दिखते हो। நான் சொல்றது அக்செப்ட் பண்றீங்களா? मैं जो कहता हूं आप எப்ப நீ मानते हो? திருப்தி ஆயிட்டியோ, சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டியோ, जब आप अपने आप में तृप्त हो जाते हो, உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் அழகாய் இருக்கிறீர்கள். आपके नजरिया में आप सुंदर बन இப்ப जाते ஆண்டவர் हो। என்ன சொல்றாருன்னா, अब परमेश्वर क्या कहता இந்த है? சுய திருப்தி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையில்லாதது. ये खुद की ये तृप्तता आत्मिक जीवन के लिए जरूरत नहीं இந்த है। செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, ये खुद में अपने आप में तृप्त होते हैं। देखो, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரவே விடாது. ये आत्मिक जीवन को हमें बढ़ने नहीं நீங்க देती। எதை உடைக்கணும் தெரியுமா? आप किन बातों को तोड़ना சில चाहिए? நேரங்களில் நமக்குள்ள ஒரு சுய திருப்தி வருகிறது. कुछ समय हमारे अंदर एक स्वयं एक तृप्तता आती है। நான் ஜெபிச்சது போதும், मैंने जो प्रार्थना நான் किया வேத काफी है, வாசித்தது போதும், मैंने जो वचन पढ़ा எனக்கு இருக்கிற काफी है, அபிஷேகம் मुझे போதும், अभिषेक நான் काफी பண்ற है, ஊழியம் எனக்கு मैं போதும். करने वाली सेवा मेरे लिए काफी है। என்றைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி அடைகிறோமோ அன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க, இது அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை வளரவே जिस விடாது. दिन हम आत्मिक रीतियों में तृप्त हो जाते हैं, हम उस दिन समझ लेना है कि अगले पड़ाव के लिए हम नहीं जा இது सकेंगे। உங்களுடைய growth ஸ்டாப் பண்ணிரும். ये आपके बढ़ोतरी को रोक देगी। அதனால தான் ஆண்டு சொல்றாரு, इसलिए परमेश्वर कहता இந்த है, அழகு உனக்குள்ள ஒரு சுய திருப்தியை தந்துரும். ये सुंदरता तेरे अंदर एक स्वयं तृप्तता को देती இந்த है। சுய திருப்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை வளராம தடை செஞ்சு. ये स्वयं तृप्तता आत्मिक जीवन में तुझे न बढ़ने लायक रोक देगी। ஏன் நம்ம 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசியா இருந்தோம், क्यों हम 5 साल 10 साल 20 साल के विश्वासी होने पर भी இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகத்துல தேவ கிருபையில வரங்கள்ல ஏன் வளர முடியல? अभिषेक में परमेश्वर के वरदानों में हम और सारे बातों में क्यों नहीं बढ़े हैं? நம்ம நினைக்கிறோம் हम ஒரு सोचते நாளைக்கு हैं நான் ஒரு அதிகாரம் படிச்சாலே ஏதோ ஒரு 100 பெரிய சாதனை படிச்ச மாதிரி एक दिन நினைக்கிறோம். में मैं एक अध्याय पढ़ लिया मतलब मैंने कुछ नया सा बड़ा सा कर लिया। நான் ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டாலே இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிரேயர் வாரியர் அப்படின்றத நம்ம. मैंने 1 घंटा प्रार्थना कर लिया यानी कि मैं प्रार्थना का वीर बन गया समझते हैं। அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? நாம் நம்மையே திருப்திப்படுத்திக்கிறோம். हम अपने आप को तृप्त कर लेते हैं। ஆவிக்குரிய லைஃப்ல आत्मिक जीवन நீங்கள் में என்னைக்கு உங்களை திருப்தி பண்றீங்களோ அன்றைக்கு பரிசுத்தாவினர் உங்களை வளர வைக்க முடியாது. आप जिस दिन अपने आप को तृप्त कर लेते हो पवित्र आत्मा आपको बढ़ने नहीं लगा நான் ஒன்று सकता। சொல்லுவேன், मैं एक बात को हमेशा நம்ம कहूंगा, மரிக்கிற வரைக்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல திருப்தி அடையவே हम கூடாது. मरने तक अपने आत्मिक जीवन में कभी तृप्त नहीं होना அல்லது கர்த்தருடைய चाहिए। வருகை வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே திருப்தி அடையாமல் இருக்க या வேண்டும். परमेश्वर के आगमन तक अब कभी आत्मिक जीवन में तृप्त मत होना। நான் ஆவிக்குரிய காரியத்தை பேசுறேன். मैं केवल आत्मिक बातों के लिए कहता हूं। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் முழங்கால் நீங்க மரிக்கிற தருணம் வரைக்கும் முழங்கால் நிற்கும். आपके घुटने आपके मरने तक आप घुटने में रहना நீங்க மரிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வேதம் உங்க மனசுல இருந்துகிட்டே आप இருக்கும். मरने तक परमेश्वर का वचन आपके मनों में बना நீங்கள் रहना மரிக்கிற चाहिए। வரைக்கும் அந்நிய பாஷையில நீங்க பேசிக்கிட்டே आप இருக்கணும். मरने तक अन्य भाषा में बोलते ही रहना है। நீங்கள் அதுல ஒரு நாளும் சாட்டிஸ்ஃபைட் ஆகவே கூடாது. आप किसी भी दिन उसमें तृप्त नहीं हो அதை जाना है। ஆண்டவர் விரும்புவதும் அல்ல. वो परमेश्वर चाहता भी नहीं है। சோ இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு ஆண்டவர் உடைக்க वो விரும்புறார். हम अपने आप को जो तृप्त कर लेते हैं उसे आज परमेश्वर तोड़ना चाहता है। இரண்டாவது, दूसरा, இந்த முழுமை இருக்குல்ல, ये जो परिपूर्णता இந்த है, ஃபுல்னஸ் அப்படிங்கறது தெரியுமா? ये जो हम परिपूर्ण இது संपूर्ण कहते हैं, நமக்குள்ளாக ये हमारे ஒரு अंदर செல்ஃப் பெர்ஃபெக்ஷனை கொடுத்துருது. हमारे अंदर खुद ब खुद हमें एक पूरा कर देती அப்படினா है। ஒரு சுய நிறைவை நமக்கு கொடுத்து விடும். एक परिपूर्ण भरपूरी हमारे अंदर दे देती है। அல்லேலூயா. हालेलुया। இந்த சுய நிறைவு என்பது என்ன? ये जो एक स्वयं भरपूरी यानी क्या? இது உங்களை ஒரு நாளும் மாற விடாத செய்யும். ये कभी भी आपको बदलने नहीं देने वाला कार्य है। ஆண்டவர் சொல்லுவாரு, परमेश्वर कहेगा, உன்னிடத்துல இருக்கிற அந்த கோபத்தை கொஞ்சம் அடக்க அப்படிம்பாரு. तेरे पास के इस गुस्से को तो थोड़ा काबू में रख कहेगा। உன்னிடத்துல இருக்கிற அந்த கண்களின் இச்சையை கொஞ்சம் அடக்க அப்படிம்பாரு. तेरे आंखों की अभिलाषा को तो थोड़ा काबू में रख कहेगा। உன்னிடத்துல இருக்கிற அந்த பொறாமையை கொஞ்சம் அடக்க அப்படிம்பாரு. तेरे पास के इस ईर्ष्या को थोड़ा काबू में रख कहेगा। பட் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? लेकिन हम क्या करेंगे? நான் கரெக்ட்டா தான் இருக்கேன், அவங்க मैं தான் तो சரி. सही है वो गलत है, பிகாஸ் இது உன்னை சேஞ்ச் பண்ண விட மாட்டேங்குது. क्योंकि ये तुम्हें बदलने नहीं दे रही है। ஏன் அப்படினா, क्योंकि நீங்க உங்களுக்குள்ளே நிறைவாய் உங்களை நினைக்கிறீங்க. क्योंकि आप अपने आप को निपुण समझते हो। எனக்குள்ள இருக்கிற பொறுமை எனஃப் அப்படி நம்ம நினைக்கிறோம். मेरे अंदर का धीरज काफी है समझते எனக்குள்ள हो। இருக்கிற அன்பு போதுமானது. मेरे अंदर का प्रेम काफी है எனக்குள்ள समझते हो। இருக்கிற ஊழியம் मेरे போதுமானது. अंदर का सेवा काफी है समझते எனக்குள்ள हो। இருக்கிற தேவ முன்பாக இருக்கிற தாழ்மை போதுமானது. मुझे परमेश्वर के सामने नम्रता काफी है समझते हो। என்றைக்கு நாம் நம்மளையே நிறைவாய் நினைக்கிறோமோ அன்றைக்கு
அன்னைக்கு நம்ம ஒரு நாளும் மாற விட जिस மாட்டோம். दिन हम अपने आप को भरपूर समझते हैं उस दिन हम अपने आप को बदलने नहीं देते। அடுத்தவங்களை மாற்ற நினைப்பே தவிர நம்ம மாற மாட்டோம். हम दूसरों को बदलने के लिए सोचेंगे लेकिन हम नहीं बदलेंगे। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है அந்த செல்ஃப் பெர்ஃபெக்ஷனை நீ கொஞ்சம் உட அப்படிங்க. वो तेरा ये स्वयं निपुणपन को तू थोड़ा तोड़ दे। உன்னை நீனே என்னதான் நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் முழுமையா தான் இருக்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன் நினைத்துக்கிட்டு இருக்க அந்த तू எண்ணத்தை जो तेरे மாத்த. मन और मन के अंदर सोचता है कि मैं सही हूं, मैं निपुण हूं, उस बात को तू पहले तोड़ दे। அல்லேலூயா. हालेलुया। எப்போதுமே हमेशा நம்ம அடுத்தவங்களை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்மள சேஞ்ச் பண்ணணும். हम दूसरों को बदलने से पहले हम अपने आप को बदलना सीखना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் சரியான முறை. यही एक सही तरीका भी है। அப்ப நம்ம பெர்ஃபெக்ட் ஆனா அடுத்தவங்களை பெர்ஃபெக்ட் ஆக்கலாம். यदि हम निपुण बनेंगे तो दूसरों को हम सही कर सकते हैं। குழியில இருந்துகிட்டு இன்னொரு குழியில இருக்கணும் தூக்க முடியாது வசனம் சொல்லுது. खड्डे में रहकर दूसरा जो खड्डे में उसे हम बाहर नहीं निकाल सकते। குழியில இருக்கிறவன் குழியில இருக்கவன தூக்க முடியாது. जो खड्डे में है वो खड्डे में रहने वाले को नहीं निकाल सकता। वचन कहती கொஞ்சம் है வெளிய வந்திருக்கணும். इससे बाहर आना जरूरी நீங்க है। வெளிய வந்திருந்தா தான் குழியில இருக்கவன தூக்க முடியும். यदि आप बाहर निकल आए रहेंगे तो दूसरे खड्डे में है उसे निकाल पाओगे। நீங்க வெளிய வரணும்னா आप यदि बाहर आना है குழியில तो இருக்கிறது எனக்கு நல்லதெல்லாம் நினைக்கணும். मैं जो खड्डे में हूं मेरे लिए सही नहीं है आप समझना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த ஒரு சுய நிறைவு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விட. ये स्वयं तृप्तता हमारे जीवन को बदलने नहीं देगी। மூன்றாவது அங்க நம்ம பாக்குறோம், तीसरा यहाँ पर हम देखते हैं அங்க வந்து ஒரு பலம், ஒரு ஸ்ட்ரெngth இருக்குது. वहां पर एक ताकत है। இது என்ன பண்ணா ஒரு விரைப்பா நம்மள வைக்க, ஒரு ஸ்டிஃப்னஸ். ये क्या करेगी हमें जो है एक हमारे अंदर घमंड को लाएगी। சில நேரத்துல ஒரு சுய பெருமையோட நம்மள வாழ வைக்கும். कुछ समय में हम अपने अंदर एक घमंड के साथ जीने लगेंगे। எல்லாத்தோட நான் நல்லா தான் இருக்கிறேன். सबसे तो मैं अच्छा हूं। இந்த சுய பெருமை ஒரு நாளும் உங்களுக்கு தாழ்த்த விடாது. ये हमारे अंदर का घमंडपन कभी हमें नम्र होने नहीं देंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இடிக்கப்படும் பொழுது तो जब हम कूटने के लिए अनुभव நம்முடைய में आते हैं வாழ்க்கையில சுய திருப்தி உடைக்கப்பட வேண்டும். हमारे जीवन का स्वयं तृप्तता टूटना चाहिए। சுய நிறைவு உடைக்கப்படுகிறது. स्वयं निपुणपन टूटना चाहिए சுய பெருமை உடைக்கப்படுகிறது. और ये स्वयं घमंड भी टूटना ஏன் चाहिए। அப்படினா क्योंकि இது நம்மளை வளர விடாம செய்யும். ये हमें बढ़ने नहीं இது देगी। நம்மளை மாற விடாம செய்யும். ये हमें बदलने नहीं இது देगी கர்த்தருக்கு நம்மை தாழ்த்த விடாமல் और ये பண்ணும். परमेश्वर के अंदर नम्र होने नहीं இப்ப देगी। இந்த பழத்தை உடைச்சாச்சு. अब इस फल को तोड़ दिया இப்ப இந்த गया। பழத்துல இருக்கிற சுயம் எல்லாம் செத்து போச்சு. अब इस फल के अंदर का स्वार्थपन टूट गई இன்னைக்கு है। ஆண்டவர் சபையாக நம்மிடம் எதிர்பார்க்கிறது தான். आज परमेश्वर कलीसिया हमसे यही चाहते हैं। உங்களுடைய சுயத்தை முற்றிலுமா உடைக்க आप ஆரம்பிங்க. अपने स्वार्थपन को पूरी तरह तोड़ दो। முழுமையா உடைக்க ஆரம்பிங்க. पूरी तरह तोड़ने के लिए समर्पण कर दो। பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். पवित्र आत्मा मदद करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். इसीलिए परमेश्वर हमसे बातें कर रहा பட் है। we have to submit ourselves. நம்மள ஒப்பு கொடுக்கணும். வேற हम ஒண்ணும் अपने आप को समर्पण करना நம்ம जरूरी है। எப்போ ஒப்பு கொடுக்கிறோமோ जब हम अपने आप को அப்ப நம்ம समर्पण करते வாழ்க்கையில हैं இருக்கிற சுய திருப்தி வெளியே போயிடும். तब हमारे जीवन का ये स्वयं तृप्तता बाहर இன்னும் निकल எனக்கு जाएगी வேணும்பான்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். और भी हमें चाहिए मांगने लग சுய जाएंगे। நிறைவு வெளியே போயிடும். हमारे स्वयं निपुणपन இன்னும் बाहर என்ன निकल जाएंगे மாற்றுங்கப்பான்னு கேட்க और ஆரம்பிப்போம். भी मुझे बदल दो ऐसे मांगने சுய लगेंगे। பெருமை வெளியே போயிடும். हमारे अंदर खुद की घमंडपन இன்னும் बाहर நான் निकल ஒண்ணும் जाएंगे இல்லைன்னு தாழ்த்த வைக்கும். और भी मैं कुछ नहीं ऐसे नम्र करने இதை लगाएगी। இன்றைக்கு சபை உடைக்க வேண்டும். यही कलीसिया आज अपने जीवन में तोड़ना உடைச்ச चाहिए। உடனே तोड़ते ही என்ன நடக்கு தெரியுமா? क्या होती है? எந்த பழம் எங்க போச்சுன்னு தெரியாது. कौन सा फल कहां जाती है पता नहीं। எல்லா பழமும் ஒண்ணா இணைஞ்சிரும். सारे फल मिल जाती है। சபையில ஒரு மனம் வர்றதுக்கு ஒரே வழி இதுதான். कलीसिया में एक मन आने का केवल यही உங்க मार्ग வீட்ல है। ஒரு மனம் வர்றதுக்கு ஒரே வழி அதுதான். आपके घर पर एक मन आने का कारण यही है। நோ அதர் வே. அதுக்கான வழியே और கிடையாது. कोई चारा नहीं, कोई मार्ग नहीं। உங்க செல்ஃப நீங்க உடைச்சீங்கன்னா வீட்ல ஒரு மனம் வந்துரும். आप अपने स्वार्थ को तोड़ने पर घर पर एक मन आ இன்னைக்கு जाएगी। வீட்ல பிரச்சனை என்ன தெரியுமா? ஈகோ. आज घर पर सबसे बड़ा समस्या क्या? ईगो। நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? मैं क्यों क्षमा मांगूं? நான் ஏன் தாழ்ந்து போகணும்? मैं क्यों नम्र करूं? நான் தான் கரெக்டா தானே मैं இருக்கேன். तो सही हूं। இதே குணம் தான் இன்னைக்கு சபைக்கும் வருது. यही गुण आज कलीसिया में भी आती है। வீடுல எது வெளிப்படுதோ அது சபையில வெளிப்படுது. जो घर पर प्रकट होती है वही कलीसिया में भी दिखाई ஆனால் देती है। உடைக்கப்படும் பொழுது எல்லா பழமும் சொல்லும் நான் ஒண்ணுமே இல்ல, நான் உன்னோடு கூட இணைஞ்சு. लेकिन जब अपने आप को टूटने के लिए सौंपती है सारे फल कहेगी मैं कुछ नहीं, हम सब एक हो जाते हैं ஒரு घर। பெஸ்ட் ஆலிவ் ஆயிலா மாறணும் அப்படி. तो ये एक सबसे श्रेष्ठ जैतून का तेल बनना है। तो ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, आज परमेश्वर से कहिए என்ன கொஞ்சம் இடிக்க ஒப்பு கொடு. पिता मैं अपने आप को तोड़ने के लिए என்ன कूटने கொஞ்சம் के लिए உடைக்க सौंप ஒப்பு देता हूं। கொடுக்கறப்பா. मैं अपने आप को तोड़ने के लिए सौंपता हूं என் पिता। திருப்தி, என் நிறைவு, என் பெருமை எல்லாம் உடைஞ்சு போகும். मेरा तृप्तता, मेरे निपुणपन, मेरी घमंड सब टूटने के लिए सौंपता हूं। நான் मैं- என்னையும் ஒப்பு கொடுத்து எல்லாரோட இணைந்து இருக்கிற ஒரு அனுபவத்தை. मैं अपने आप को तोड़कर सबके साथ मिलकर रहने वाले अनुभव में आना चाहता இரண்டாவது हूं। பிழியப்படுகிற அனுபவத்துக்கு போ. दूसरा जो पिसने वाले अनुभव में। அல்லேலூயா. हालेलुया। இந்த பிழியப்படுகிற அனுபவத்துக்கு போகும் பொழுது ये पिस कर निकालने वाले अनुभव में என்ன நடக்கும்? क्या होती है?
என்ன நடக்கும்? क्या होगी? நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். मैंने आपसे पहले ही कहा, இது அமுக்கும் பொழுது எல்லா சாரும் வெளியே வருது. तो जब इसे दबाते हैं सारे रस बाहर कर निकल कर आते கவனமா हैं। கேக்கீங்களா? ध्यान से सुनते हो? அல்லேலூயா. हालेलुया। இப்ப வெளியே வரும் பொழுது अब जब बाहर आती है, நல்ல எண்ணெய் மட்டும் வெளியே வரும். अच्छा तेल केवल बाहर आएगी। ஒரு பழத்தை நீங்க பிளிறீங்க, एक फल को निचोड़ते हो, நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தையோ அல்லது ஒன்ன பிளிறீங்கன்னு வச்சுக்கோங்க. समझ लीजिए कोई संतरा या नींबू को आप निचोड़ते हो, வெறும் ஆரஞ்சு சாறு மட்டும் வெளியே வருமா? क्या केवल इस ऑरेंज का रस बाहर आएगा? உள்ள இருக்கிற விதை சதை எல்லாம் வெளியே வருமா? उसके अंदर का चमड़ा बीज सब बाहर निकल कर आएगी। எப்பொழுது பிளிய ஒப்பு கொடுக்கிறதோ அப்பொழுது எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து வெளியே வந்துரும். जब आप पीसने के लिए सौंपते हो, आपके अंदर का सारा चीज बाहर निकल कर आती உள்ள है। இருக்கிறத கெட்டதும் வெளியே வரும், நல்லதும் வெளியே வரும். अंदर की बुराई भी बाहर आएगी, अच्छा गुण भी बाहर आएगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? आज हमारा समस्या क्या है? நல்லதை வெளியே கொண்டு வருவோம், கெட்டதை உள்ள வச்சிருவோம். भला अच्छे बातों को बाहर लाएंगे, बुराई को अंदर रख ஏன் लेंगे। அப்படினா क्यों कहे तो நம்ம இன்னும் பிளியப்படல. हम अभी तक पूरी तरह अपने आप को निचोड़ने के लिए ஆண்டவருடைய नहीं सौंपे हैं। ஆவியானவர் என்னைக்கு நம்ம அழுத்த ஆரம்பிக்கிறாரோ, जिस दिन परमेश्वर की पवित्र आत्मा हमें दबोच कर निचोड़ने பரிசுத்த लगता है, ஆவியானவர் என்றைக்கு உன்னை உந்த ஆரம்பிக்கிறாரோ, पवित्र आत्मा जब तुम्हारे ऊपर और भी कस कर உங்களுக்குள்ள उतरता है, இருக்கிற நல்லது வெளியே வருவது போல கெட்டதும் வெளியே வர आपके अंदर का जैसे अच्छी बातें बाहर आती है, बुरी बातें भी बाहर निकल कर आ जाएगी। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இப்போ நீங்க இத பாத்தீங்க அப்படினா आप यदि यहाँ पर देखोगे तो சாறு வெளியே வருது, रस भी बाहर निकल कर आती எண்ணெய் है, வெளியே வருது, तेल भी बाहर निकल कर आती தண்ணீர் है, வெளியே வருது, पानी भी निकल कर आती है, அசடுகளும் வெளியே வருது. और उसकी गंदी रसें भी बाहर निकल कर आती है। எவ்ரிதிங் கம் அவுட், எல்லாமே வெளியே सब उसके வந்துரும். अंदर का सब बातें बाहर निकल कर அதுக்குள்ள आती எதுவுமே है, இருக்காது. उसके अंदर कुछ भी नहीं बच ஏனா सकता, அது அமுக்கப்பட்டு பிளியப்படுகிறது. क्योंकि वो दबोच कर पीस कर निकाला जा रहा है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। கெத்செமனே தோட்டத்துல இயேசு இதே அனுபவத்துக்கு தான் போனார். गेत्सेमनी वाटिका में यीशु इसी अनुभव में गए थे। அவர் உடைக்கப்படுகிற அனுபவத்துக்கு वो போனார், टूटने वाले अनुभव में गए थे, பிளியப்படுகிற அனுபவத்துக்கு वो போனார். फूट कर रस निकाले जाने वाले अनुभव में அவருடைய गए थे। வியர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக வெளியேற इसीलिए ஆரம்பித்தது. उसका पसीना खून के बड़े बड़े बूंदों में गिरने लगी। ஏன்னா கெத்செமனே என்றாலே அது வந்து பிரஸ்ஸிங், அந்த ஒலிவத்தை எண்ணெய் எடுக்கிற ஒரு இடம் தான். क्योंकि गेत्सेमनी कहे तो उस जैतून के तेल को निकालने वाला उस रस कुंड कहा गया சோ है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறத எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர, आज हम अपने जीवन के सारे बातों को बाहर निकल कर எதுவுமே लाना உள்ள है, இருக்க கூடாது. कुछ भी अंदर नहीं रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்ப நமக்குள்ளாக तो हमारे अंदर மறைந்திருக்கிற காரியங்கள் இருக்கு. गुप्त बातें कुछ है। நான் சொல்ற மூணு காரியம் கவனமா मैं கேளுங்க. कहने वाले 3 बातों को ध्यान से सुनो। நமக்குள்ளாக மறைந்திருக்கிற காரியங்கள் இருக்கிறது, हमारे अंदर छिपी हुई कुछ बातें हैं, நமக்குள்ளாக மறைத்து வைத்திருக்கிற காரியங்கள் और இருக்கிறது, कुछ बातें हमने छिपा कर रखी हुई है, நமக்குள்ளாக ஒளித்து வைத்திருக்கிற காரியம் இருக்கு. और कुछ जो है छिपी हुई बातें भी है। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहने वाले बात समझ रहे हो, மீனிங் நான் சொல்லி தரேன் मैं உங்களுக்கு. उसके मतलब भी समझाऊंगा। மறைந்திருக்கிற காரியங்கள் இருக்கு, जो छुपी हुई है மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற और காரியங்கள் छुपा இருக்கிறது, कर रखा गया भी है, ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற காரியம், और गुप्त में भी रखा गया है। चोरी மறைந்திருக்கிற छुपी। காரியம் இருக்கு தெரியுமா? जो छुपी हुई है वो क्या है, அது நமக்கு தெரியாது. वो हम नहीं जानते हैं। நமக்கே தெரியாம हम खुद अनजान, நம்ம மைண்ட்ல ஒரு பாவம் உள்ள உட்கார்ந்துட்டே இருக்கு. हमारे मनों के अंदर एक पाप बैठा हुआ है। நம்ம இருதயத்துல ஏதாவது ஒரு ஒரு கசப்பு உள்ள உட்கார்ந்துட்டே இருக்கு. हमारे हृदय में कोई ना कोई कड़वाहट बैठी है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. நான் சொல்றது சில காரியங்கள் நமக்கு தெரியாது. हम कुछ बात समझ नहीं पाते हैं, ஆனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல தான் அது வெளியே வரும். लेकिन कोई ना कोई परिस्थिति में वो बाहर आती நம்ம है। நினைப்போம், அது முடிஞ்ச பிறகு நம்ம நினைப்போம், हम होने के बाद सोचते हैं நான் இப்படி கேரக்டர் கிடையாது, मेरा स्वभाव तो ऐसा नहीं இது है, என்கிட்ட கிடையாது, ये तो मेरा नहीं है, பட் எப்படி நான் இப்படி மாறினேன்? लेकिन मैं कैसे ऐसे बदल गया? ஏன் அப்படினா क्योंकि அது உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு குணம். क्योंकि आपके अनजाने में आपके अंदर छुपा हुआ गुण है ये। ஹalleluya. हालेलुया। அப்போ இந்த மறைந்திருக்கிறது வந்து நமக்கே தெரியாம நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் तो இருக்கு. ये छुपा हुआ हमारे अनजाने में हमारे अंदर छुपा हुआ बात அது है। அந்த சர்டன் பீரியட்ல மட்டும் தான் வெளியே வரும். ये केवल एक नियुक्त समय में बाहर आती மற்ற है। நேரம் எல்லாம் நம்மள வந்து நல்லவராய் காட்டிக்கலாம். बाकी समय में हमें बहुत भला अच्छा दिखाती रहती நம்மள है, வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காட்டிக்கிடும். हम बहुत निपुण बनाती है। ஆனா அந்த சர்டன் பீரியட் ஒரு சில நேரங்கள் வரும் பொழுது लेकिन एक कुछ समय में அது அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே உள்ள போயிடும். वो तुरंत बाहर आएगी और अंदर चली जाएगी। அது எந்த குணமா கூட இருக்கலாம். वो कोई भी गुण हो அது सकता है, பேட் கேரக்டரா இருக்கலாம், குட் கேரக்டரா இருக்கலாம். हमारा बुरा आदत भी होगा, एक अच्छा आदत भी हो सकती அத है। நீங்க தான் கண்டுக்கிடணும். उसे आपको पहचानना which है। you have, உங்களுக்குள்ள என்ன இருக்கு நீங்க தான் आपके அறியணும். अंदर क्या है आपको जानना जरूरी है। ஹalleluya. हालेलुया। அது அந்த பீரியட்ல மட்டும் வந்துட்டு அப்படியே உள்ள போயிடும்.
वो केवल कुछ समय के लिए बाहर आकर चली जाती है। சில நேரத்தில் அது நினைத்து நீங்க அழுகையும் செய்வீங்க, சில நேரத்தில் அதை குறித்து சந்தோஷம் कुछ படுவீங்க. समय में उसे देखकर आप रोते हुए भी हो और कुछ समय में उसे देखकर खुशी भी मनाते हो। இரண்டாவது இருக்கிறது மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. दूसरा जो है छुपा कर रखा இந்த गया, மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு தெரியும், ये छुपा कर रखा हुआ हम जानते हैं, ஆனா எடுத்து போட மாட்டோம். लेकिन हम उसे निकालेंगे नहीं। நமக்கு தெரியும் हम जानते இந்த हैं தப்பு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ये गलती को मैं कर रहा ஆனா हूं, விட மனசு வராது. लेकिन छोड़ने का मन नहीं है। இந்த காரியம் நான் செய்யக்கூடாது, ये बातों को मुझे नहीं करना ஆனா चाहिए, செய்றேன். लेकिन मैं करता இப்படி हूं। நான் பேசக்கூடாது, ऐसे मैं बोलना नहीं ஆனா நான் चाहिए, பேசுறேன். लेकिन मैं बोलता हूं। எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நடக்கிற காரியம். सब हमारे जानकारी के अनुसार होती இத है। நம்ம என்ன பண்ண தெரியுமா? इसे हम क्या करते हैं? வெளியே தூக்கி போடாம உள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். बाहर निकाल कर फेंके बिना अंदर छुपा कर रखते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நான் சொல்றது புரியுதா मैं जो உங்களுக்கு? कहता हूं समझ पा रहे हो? நான் கேரக்டரை சொல்ல விரும்பல. मैं आपके स्वभाव को नहीं बता வேற रहा हूं। நான் சொன்னேன்னா நீங்க என்ன குத்தி காட்டுறீங்க அப்படிங்கறீங்க. यदि मैं कहूं तो आप सोचोगे कि मैं आपके बारे ஏன்னா में बता रहा உங்களுக்குள்ள हूं। என்ன கேரக்டர் உங்களுக்கு தான் தெரியும், எனக்குள்ள आपका என்ன இருக்கு स्वभाव, எனக்கு தெரியும். आपका स्वभाव क्या आप जानते हो, मेरा स्वभाव मैं जानता நம்ம हूं। எல்லாரும் பெர்ஃபெக்ட் ஆகணும், அதான் ஆண்டவர் விரும்புறார். हम सब निपुण बनना ही परमेश्वर चाहते அது हैं। என்ன கேரக்டர்னாலும் இருக்கலாம் वो நமக்கு. कोई भी स्वभाव हो सकती है। ஒன்று நம்ம மறைத்து means நமக்கே தெரியாம மறைந்திருக்கிற சில கேரக்டர் இருக்கு. पहला हमारे अनजाने में हमारे अंदर छुपी हुई बातें, இரண்டாவது நம்ம தெரிஞ்சு மறைச்சு வச்சிருக்கிறது இருக்கு. दूसरा हमारे जानकारी के अनुसार हमने छुपाया हुआ, மூன்றாவது ஒளித்து வைக்கிற காரியம். और तीसरा जो छुपा कर रखा இந்த गया कुछ ஒளித்து बातें। வைக்கிற காரியம் என்ன தெரியுமா? அது நமக்குள்ளது கிடையாது, ஆனா வேற எவனுக்குள்ளதோ எடுத்து உள்ள வச்சிருக்கிறோம். तो छुपा कर रखने वाला यानी चोरी छुपे किसी और की बातों को हम अपने अंदर रखें। எப்படி ராகேல் தன்னுடைய தகப்பனுடைய விக்கிரத்தை தூக்கி ஒளிச்சு வச்சா, जैसे राकेल ने अपने पिता के उस मूर्ति को लेकर अपने पास छुपा कर ஆகான் रखा, எப்படி பாபிலோன் சால்வை எடுத்து ஒளிச்சு வச்சான். आगान जैसे बाबिलोन के चाबियों को लेकर छुपा இது कर रखा। அவங்களுக்கானது கிடையாது, ये उनका नहीं है, பட் வேணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. लेकिन इन्होंने जानबूझकर निकाल कर रखा है। ஹalleluya. हालेलुया। இதுல பிசாசு ரொம்ப தந்திரசாலி, इसमें शैतान बड़ा चालाक है। அவனுக்குள்ள அத்தனை குணத்தையும் நமக்குள்ள போட்டு வச்சிருந்தான். वो अपने सारे गुणों के हमारे अंदर डाल रख देता है। நம்மளும் தெரியாத மாதிரி உள்ள வச்சுக்கிட்டோம். हम भी उसे अनजान के समान अंदर रख लेते ஆனா हैं। என்ன தெரியுமா, लेकिन एक बात இந்த क्या है, பிள்ளைய படும் பொழுது ये जब हम कूटे जाते हैं, இது रस निकाला எல்லாமே जाता வெளியே है, வரும். ये सब बाहर निकलती இன்னைக்கு है। ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. आज परमेश्वर के पास समर्पण எனக்குள்ளே करो। எனக்கே தெரியாம மறைந்திருக்கிற சில காரியங்களை मेरे வெளியே अंदर கொண்டு मेरे अनजाने में कुछ बातें जो छुपी हुई है, வா. அல்லது நான் சில காரியத்தை தெரிஞ்சு மறைச்சு வச்சிருக்கேன், या कुछ बातों को मेरे जानकारी के अनुसार मैंने छुपाया हुआ எனக்கு है। தெரியும் मैं जानता हूँ நான் இப்படி பேசக்கூடாது, मैं ऐसे नहीं बोलना நான் இப்படி चाहिए, பழக கூடாது, मैं ऐसे मेरा स्वभाव நான் नहीं இதை होना பார்க்க चाहिए, கூடாது, ये मैं देखना नहीं எனக்கு चाहिए। தெரியும், मैं जानता हूँ, ஆனாலும் நான் लेकिन உள்ள फिर भी வச்சுக்கிட்டே இருக்கிறேன், मैं अंदर रखा हूँ पिता, நான் அதை வெளியே எடுக்கணும். मैं उसे बाहर निकालना அதுக்கு है। என்ன பண்ண தெரியுமா, इसके लिए क्या करना है? அதுக்கு தான் பிழியப்படுகிற அனுபவம். इसीलिए उस कूटने वाले अनुभव में சில आना चाहिए। காரியங்கள் உங்களுக்கானது அல்ல, कुछ अनुभव आपका வேற नहीं है, யாரோ குழுது உங்ககிட்ட இருக்கிறது, किसी और का आपके अंदर है, அது உங்களுக்கானது கிடையாது. वो आपका नहीं है, அதுல உரிமை கொண்டாட உங்களுக்கு அந்த அதிகாரம் उसका கிடையாது. हक जताने के लिए आपका कुछ नहीं है, அது எனக்கு வேணும்னு எடுத்து வச்சிருக்கீங்க. लेकिन आप मुझे जरूरत है करके நீங்க அப்படிப்பட்ட लेकर आए காரியத்தை நீங்க என்ன பண்ண ரிமூவ் हो। பண்ணுங்க. ऐसे बातों को भी आज आप बाहर निकाल இந்த दीजिए। பிழியப்படுகிற அனுபவத்துல ये जो ये पिसने वाले अनुभव இந்த में மூன்று காரியங்கள் வெளியே வர ये ஆரம்பிக்கும். तीनों बातें बाहर निकलने அது आती நல்லதா கூட இருக்கலாம், கெட்டதா கூட हैं। वो இருக்கலாம். अच्छा भी हो सकता है, बुरा भी हो सकता है, புரியுதா நான் சொல்றது? समझ रहे हो? அது நல்லதா கூட இருக்கலாம், वो अच्छा भी हो அது सकता है, கெட்டதா கூட वो இருக்கலாம், बुरा भी हो सकता ஆனா है, எல்லையே அதுதான் ஆகணும். लेकिन बाहर आना ஏன்னா जरूरी உள்ள है। பரிசுத்தம் உள்ள क्योंकि வரணும். अंदर पवित्र आत्मा अंदर आते ही, ஆண்டவருக்குரிய இது உள்ள வரணும், மனுஷனுக்குரிய எது உள்ள இருக்க जब கூடாது. परमेश्वर का अंदर आती है तो मनुष्य का बाहर निकल जाती है। ஹalleluya. हालेलुया। அப்ப இடிக்கப்படும் பொழுது तो ये कूटते समय உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சுய திருப்தி, சுய நிறைவு, சுய பெருமை எல்லாம் அது உடைக்கப்படுது. आपके जीवन का ये स्वय तृप्तता, एक स्वय परिपूर्णता, एक स्वय बातें सब बाहर निकल இந்த कर आती है। பிழியப்படுகிற அனுபவத்துக்கு வரும் பொழுது ये जो पीस कर निकालने वाले अनुभव में நமக்குள்ளே மறைந்திருக்கிற அல்லது மறைத்து வைத்திருக்கிற அல்லது ஒளிக்கப்பட்டு இருக்கிற காரியங்களை வெளியேற हमारे अंदर अनजाने में छुपी या हमारे जानकारी के अनुसार छुपी या किसी और की बातें जो छुपी वो सब बाहर निकल कर आती है। ஹalleluya. हालेलुया। மூன்றாவது பிரிக்கப்படுகிற அனுபவம், तीसरा अलग किया जाने वाला अनुभव, அதுதான் தெளிவாக்கப்படுகிற அனுபவம். यही एक साफ किए जाने वाला अनुभव भी இங்க कहा என்ன गया है। நடக்கிறது? यहाँ पर क्या होती இப்ப है? சாறு வருதுங்க, तो अब रस बाहर निकल कर आती है। அங்க வந்து ரெண்டு டைப் ஆஃப் அந்த ஃபில்டர் இருக்கிறது. वहां पर दो तरह का छन्नी है। எதுக்கு வச்சிருக்கணும் அத? किस लिए रखा जाना है? வெளிய வர்ற சாறு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிர வேண்டியதானே? बाहर आने वाले रस को ऐसे इस्तेमाल कर ஒலிவெண்ணில सकते இருந்து வேற हैं। ஏதாவது வர போகுது? क्या जैतून के फल से और कुछ आने वाली है? நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। இதுல மூன்று விதமான காரியங்கள் உள்ள வெளிய வரும். इसमें से तीन तरह की बातें बाहर आती है। ஒன்று எண்ணெய் வெளிய வரும், पहला तेल बाहर आता है, இரண்டாவது அந்த பழத்திற்குள்ள சில தண்ணீர் இருக்கும், அந்த சாறு மாதிரி அது வெளிய வரும், दूसरा उस फलों के अंदर कुछ पानी होती है वो रस के रूप में वो बाहर आएगी, மூன்றாவது அந்த பழத்துடைய சக்க அந்த அசடு வெளிய வரும். और तीसरा उस फल का जो कचरा है वो बाहर आती है। வெளிய வரும்போது இதெல்லாம் சேர்ந்து தான் வெளிய வருது. बाहर आते समय ये तीनों मिलकर बाहर आती है। இப்ப இந்த மூன்றுல अब ये तीनों में என்ன நமக்கு தேவையானது? तेल हमारे लिए जरूरत है।
நான் சொல்றது புரியுங்க. मैं जो कह रहा हूं समझ पाते हैं? எண்ணெய் நமக்கு தேவையானது. उसका तेल हमारे लिए जरूरी है இந்த அசடு இருக்குல்ல அது தேவையற்றது. और उसका कचरा जो है वो हमारे लिए जरूरत அது नहीं எனக்கு है। தேவை வேண்டாம். मुझे नहीं चाहिए, எண்ணெய் எனக்கு வேணும். तेल मुझे चाहिए, அதனால தான் நான் எண்ணெய் இடிக்கிறேன். इसीलिए मैं उसे कूटता அதனால தான் हूं, பிழியறேன். इसीलिए मैं उसे ஏன்னா पीसता எண்ணெய் हूं, எனக்கு வேணும். क्योंकि उसकी तेल मुझे चाहिए। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதுதான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमारे जीवन में यही चाहते हैं, ஆனா लेकिन இந்த அசுத்தமான அசடுகள் கச்சை எனக்கு வேண்டாம். ये अशुद्ध, ये गंदगी, ये कचरा मुझे नहीं चाहिए। அதோடு கூட उसके साथ साथ தண்ணீர் வெளியே வருது. पानी भी निकल कर बाहर இது आती है। ये எனக்கு இப்போ தேவையில்ல. अभी मेरे लिए जरूरत नहीं है। மூன்று காரியங்கள் இருக்குங்க. तीन बातें हैं। ஒன்னு எனக்கு வேண்டியது, पहला मेरे जरूरतमंद இரண்டாவது बातें, எனக்கு வேண்டாதது, दूसरा मुझे नहीं चाहिए, மூன்றாவது எனக்கு தேவையற்றது. और तीसरा मेरे लिए जो जरूरत के बाहर है। சில நேரத்துல कुछ समय में நமக்கு வேணுங்கிறது மட்டும் எடுக்க மாட்டோம். हम अपने लिए जो जरूरत है केवल उसे नहीं लेते हैं, நமக்கு தேவையற்றதையும் எடுத்து जो வைப்போம். हमारे लिए नहीं चाहिए उसे भी हम அது लेकर இப்ப रखते யூஸ் हैं। ஆகாது. वो अभी काम नहीं என்னைக்கோ आएगी, யூஸ் ஆகும். कभी ना कभी काम ஆனா आने அதை वाली இப்பவே है, வாங்கி வைப்போம். लेकिन उसे भी अभी लेकर रख लेते हैं। அல்லேலூயா. हालेलुया। இத நீங்க இந்த டிமார்ட் மாதிரி இந்த ஷாப்பிங் போச்சல பார்க்கலாம். आप इसे डीमार्ट जैसे जगह पर जब आप खरीदने जाते हैं जब देखिए, அப்படிதானே? डीमार्ट में जाते ஒழுங்கா हो, மளிகை கடையில போய் சாமான் வாங்கணும் வச்சுக்காங்களேன். आप किराना के दुकान में जाकर किराना खरीदोगे तो ஆமா 100 ரூபாய்க்குள்ள வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். केवल 100 रुपए में आपका काम हो जाएगा। இந்த ஷாப்பிங் மால்ல போனா எப்படி 2000 3000 கை வச்சு. लेकिन ये डीमार्ट जैसे शॉपिंग मॉल में जाएंगे तो 1000 2000 खर्चा होना ही है। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? எனக்கு வேண்டியது வாங்குவேன். मेरे लिए जो जरूरत है वो ஆனா खरीदूंगा, எனக்கு தேவையற்றது நிறைய வாங்கி और जो मेरे लिए जरूरत नहीं है वो भी मैं खरीदूंगा। நம்ம பக்கத்துல சொல்லுவாங்க, बाजू में कहेंगे இது வாங்கணுமா? ये चाहिए क्या? வேணும். चाहिए, எப்ப வேணும்? कभी चाहिए, இப்ப வேணும். अभी चाहिए, எப்ப யூஸ் பண்ணுவீங்க? कब इस्तेमाल करोगे? அது என்னைக்காவது யூஸ் वो பண்ணலாம். कभी ना कभी इस्तेमाल होगा। இது தேவையற்ற காரியம். ये सब हमारे लिए जरूरत नहीं है, ऐसे அல்லேலூயா. बातें हैं। இதே மாதிரி தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். ऐसे ही आपका जीवन भी है। எனக்கு தேவையானது இருக்குங்க. मेरे लिए जरूरतमंद बातें हैं, அதை விட்டுட்டு उसे छोड़कर தேவையில்லாதெல்லாம் உள்ளதுக்கு जो போட்டுக்கிட்டு नहीं चाहिए वो सब लेकर अंदर डाल लेते ஸ்பிரிச்சுவல் हैं। லைஃப்ல வளர முடியாது. तो कैसे हम आत्मिक जीवन में बढ़ नहीं सकते? அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த மூன்று காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். अब ये तीन बातों को हमने देख लिया। இடிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? पहले कूटते समय क्या होती है, பிழியப்படும் பொழுது என்ன நடக்கிறது? पीसते समय क्या होता है, பிரிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? और अलग करते समय क्या होता இந்த है। ரெண்டு விதமான வடிகட்டி அதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஞானஸ்தானம் ये அபிஷேகம். दो तरह का जो छन्नी यानी परमेश्वर ने हमारे लिए रखा हुआ बपतिस्मा और अभिषेक। ஆமா ஞானஸ்தானத்தின் மூலமா கொஞ்சம் வரை வடிகட்டுறாரு. बपतिस्मा के द्वारा कुछ लोगों को छान कर निकालते हैं। அதுல நீ ஒழுங்கா இருந்தா அதுக்கப்புறம் அபிஷேகம் மூலமா अगर வடிகட்டுவாரு. उसमें तुम सही रहोगे तो अभिषेक के छन्नी से छान कर और निकालता है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்ப வடிகட்டி अब इसे छान कर என்ன நடக்குதுன்னா क्या होती है, தெளிவான எண்ணெய் வருகிறது, एक தெளிவற்ற எண்ணெய் साफ வருகிறது. तेल आती है और एक अशुद्ध तेल आती இப்ப है। ரெண்டு குவாலிட்டி என்ன வருது? अब ये दो दर का तेल நான் आती ஃபர்ஸ்டே है। சொல்லிட்டேன். मैंने पहले ही कह दिया, இதுல வருகிற அந்த பெஸ்ட் அந்த முதல் வருகிறதுல அந்த எண்ணெயை எடுத்துருவாங்க தனியா. इसमें से जो आने वाले पहले दर्जे का श्रेष्ठ तेल को अलग निकाल அதை देते हैं। இப்படி சொல்லலாம். इसे ऐसे भी कह सकते हैं, ஃபர்ஸ்ட் லைட்டா பிரஸ் பண்ணுவாங்க. पहले जो है बहुत धीमे से उसे दबाते हैं। அந்த லைட்டா பிரஸ் பண்ணல வெளிய வர்ற எண்ணெய் இருக்குல்ல, पहले धीमे से दबाते समय जो तेल निकल कर आती है அதுதான் பெஸ்ட் குவாலிட்டி. वही सबसे श्रेष्ठ है। தெரியுமா? அதான் பெஸ்ட் आप குவாலிட்டி. समझ रहे हो? அந்த எண்ணெயை தனியா எடுத்துருவாங்க. उस उत्तम तेल को अलग से निकाल देते हैं। அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா பிரஸ் பண்ணுவாங்க. उसके बाद और भी जोर देकर दबाते हैं। அதுல இருந்து வர்ற எண்ணெய் தான் செகண்ட் குவாலிட்டி. उसमें से आने वाला तेल दूसरे दर्जे का है। ஆமா. அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சின்னதா அடிக்க சொல்லி மனம் திரும்பி உள்ள வந்துடணும். परमेश्वर थोड़ा सा मारते समय मन फिर कर अंदर आ அப்ப जाना है। ஆண்டவர் ஒழுங்கா பெஸ்டா तो மாத்துவார். परमेश्वर तुम्हें श्रेष्ठ बनाएगा। அடிச்சுக்கிட்டே இரு நான் வாங்கிக்கிட்டே இருக்கணும் இருக்க கூடாது. नहीं तो मारते ही रहो मैं खाता ही रहूंगा कहे तो। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता இப்ப समझ இந்த रहे हो? முதல் தரமான எண்ணெய் இருக்குல்ல, तो पहले दर्जे का तेल जो இது है தேவனுக்காய் கொண்டு ये வரப்படுகிறது. परमेश्वर के लिए लाया जाता இந்த है, இரண்டாவது தர எண்ணெய் மனிதனுக்காய் और செலவிடப்படுகிறது. दूसरे दर्जे का मनुष्य के लिए इस्तेमाल होती ஒன்னு है। சொல்லி நான் ஜெபத்தில் நடத்த मैं போறேன். केवल ये कहकर प्रार्थना में चलाना चाहता हूँ। சரி நான் தெளிவான எண்ணெயா மாறிட்டேன். ठीक है, मैं एक साफ तेल बन चुका हूँ। நான் மனுஷனுக்கு பயன்படல. मैं मनुष्य के लिए इस्तेमाल நான் नहीं हो தேவனுக்கு रहा தான் हूँ, பயன்பட போறேன். मैं केवल परमेश्वर के लिए इस्तेमाल होने वाला हूँ। ஆனா இந்த எண்ணெய் என்ன பண்ணுவாங்க? लेकिन इस तेल को क्या करेंगे? ஆணைச்சரிப்பு கூட கொண்டு வருவாங்க. ये मिलाप वाले तंबू में கொண்டு लेकर வந்த आएंगे। உடனே आने के बाद ஆசாரியன் அதை எடுத்து ஊத்துவாரு. याजक उसे लेकर उस दिवट में डालेंगे குத்து விளக்கு எரிய ஆரம்பிக்கும். और दिवट जलने लगेगी। ஆனா இதே ஒளிவ எண்ணெய்க்கு लेकिन इसी जैतून के तेल के लिए ஆலயத்துல இன்னொரு வேலையும் இருக்கு. और भवन में एक और काम भी है, இன்னொரு வேலை இருக்கு. एक और काम भी है। யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தின் निर्गमन 30वें अध्याय के அந்த ஒரு வசனத்தை மாட்டு வாசி. அந்த வசனம் 23ல இருந்து 25 வரைக்கும் ஃபாஸ்டா வாசிங்க. 23 से लेकर 25 तक पढ़ेंगे। யாத்திராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 30 verse 25. निर्गमन 30 நல்லா புரிந்து கொள்ளுங்க. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலம் 500 சேக்கல்
கருவாப்பட்டை 250 சேக்கல். வசம்பு அது எடுங்க. வேற லவங்கப்பட்டை, வேற ஓகே. ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெய் எடுத்து செய்வது போல சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவையாக. அது பரிசுத்த அபிஷேக தைலம். அல்லேலூயா. இப்போ முக்கியமான காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். अब सबसे मुख्य बात को कहकर हम प्रार्थना में जाने वाले हैं. ஒலிவ எண்ணெய் ஜனங்களால் கொண்டு வரப்பட்டது. जैतून का तेल लोगों के द्वारा लाया जाता है. அது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? उसे परमेश्वर ने क्या किया? தன்னுடைய ஆலயத்துல குத்துவிளக்கு எரிய பயன்படுத்தினார். अपने भवन में दीवट को जलाने के लिए इस्तेमाल किया. அப்ப நீங்க கொண்டு வருகிற உங்க வாழ்க்கையை அந்த ஒலிவ எண்ணெய் என்ன பண்றாருன்னா, तो आप लाने वाले आपके जीवन को, आपके जैतून के तेल को ஆண்டவர் ஆலயத்துல எரிவதற்காக உங்களை பயன்படுத்துறார். परमेश्वर भवन में जलने के लिए आपको इस्तेमाल करेगा. அதுதான் ஆலயத்துல உங்களுக்கு சில வேலைகளை செய்ய வைக்கிறார். यही आपको भवन में कुछ कामों को करने சில लगाता है. ஊழியங்களை செய்ய வைக்கிறார். कुछ सेवाओं को करने लगाता சில है. கூட்டங்களை நடத்த வைக்கிறார். कुछ सभाओं को चलाने சில लगाता है. கூட்டங்களை பங்கு பெற வைக்கிறார். कुछ सभाओं में भाग लेने लगाता இது है. என்னன்னா ஒலிவ எண்ணெய் வந்து அப்படியே ஆலயத்துல எரியுது. ये क्या है? जैतून का तेल भवन में आकर जलती இப்போ ஆண்டவர் என்ன रहती है. பண்றாருன்னா, अब परमेश्वर क्या करता இந்த है? ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் தனியா எடுக்கிறார். एक कलसी के जैतून के तेल को अलग से निकालता தனியா है. எடுத்து ஆசாரியன்ட்டு சொல்றாரு. अलग से निकालकर याजक से कहता है, ஆசாரியனே, हे याजक, மேன்மையான சுகந்த வர்க்கங்களை उत्तम और श्रेष्ठ इत्र को ஒரு குடம் ஒலிவ எண்ணெயில நீ சேர்க்க வேண்டும். एक कलसी इस जैतून के तेल में तुझे मिलाना है. சேர்த்து मिलाकर ஒரு பரிமள தைலக்காரன் அப்படினா ஒரு பெர்ஃப்யூம் எப்படி உருவாக்குறாங்களோ, और जैसे एक सुगंध सुखदायक इत्र बना जाता है, அப்படி உருவாக்கி वैसे बनाकर அந்த தைலத்தை उस इत्र को அபிஷேக தைலம் என்று நீ உருவாக்க வேண்டும். अभिषेक का तेल के रूप में बनाना चाहिए. அப்போ தெளிவான ஒலிவ எண்ணெய் தான், पहले साफ तेल ही है, பெஸ்ட் ஒலிவ எண்ணெய் தான். सबसे श्रेष्ठ जैतून का ஆனா तेल அதுக்கு है, ரெண்டு விதமான வேலைகள் இருக்கு. लेकिन उसके दो तरह के काम है. ஒன்று ஆலயத்துல எரிகிற அனுபவத்தில் இருக்கிறது, पहला भवन में जलने वाले अनुभव में है, இன்னொன்று அபிஷேக தைலமாய் மாறுகிறது. दूसरा अभिषेक के तेल के रूप में बदलता है. அல்லேலூயா. हालेलुया. முதல்ல நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது எரிகிற அனுபவத்துல தான் நம்ம இருக்கோம். पहले जब हम भवन में आते हैं, पहले जलने वाले अनुभव ஆனா में आते அதோடு हैं. கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு लेकिन தெரியுமா? उसके साथ परमेश्वर क्या करता கொஞ்சம் है? சுகந்த வர்க்கங்களை ஆட் பண்ணுவார். थोड़ा सा उसमें सुगंध देने वाले वस्तुओं को मिलाता அதுதான் है. நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபைகள், வரங்கள், அபிஷேகம். वही हमारे लिए दिए जाने वाला अनुग्रह, हमारी प्रतिभा और वरदान है. இத ஆண்டவர் ஆட் பண்ணுவார். परमेश्वर इसे उसमें मिलाता है. சேர்த்து मिलाकर நம்மளை எப்படி மாற்றுவார்னா, हमें कैसे बदलता है? அபிஷேக தைலமாய் மாற்றுகிறார். अभिषेक के तेल के रूप में बदलता இந்த है. அபிஷேக தைலம் எங்க பயன்பட்டுச்சு? अब ये अभिषेक का तेल कहां पर इस्तेमाल யாருக்கு हुआ? பயன்பட்டது? किसके लिए इस्तेमाल हुआ? வேதத்துல பல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். शास्त्र में कई सारे उदाहरण ஆனா बता just நான் सकते சொல்லிட்டு हैं, போறேன். लेकिन मैं छोटा सा இந்த बताना அபிஷேக चाहूंगा. தைலம் முதல்ல ஆரோனுக்கும் ஆசரிப்பு கூடத்துல அந்த பொருட்களுக்கும் ஆரோனுக்கும் பயன்பட்டது. ये अभिषेक का तेल पहले बार आरोन और वहां पर भवन में उसको इस्तेमाल हुआ किया गया. அடுத்ததாக ஆரோனுடைய குமாரர்களுக்கு பயன்பட்டது. उसके बाद आरोन के पुत्रों के लिए इस्तेमाल हुआ. அப்போ ஊழியம் செய்யலுக்கு இது பயன்பட்டது. तो ये सेवा करने वालों के लिए इस्तेमाल की गई है. இரண்டாவது அபிஷேக தைலம் दूसरा अभिषेक का तेल ராஜாக்களை உருவாக்க பயன்பட்டது. राजाओं को तैयार करने के लिए बनाया சவுலின் गया. மீது அபிஷேகம் பண்ணினார். सौल के ऊपर अभिषेक किया தாவீதின் மீது गया. அபிஷேகம் दाऊद பண்ணினார். के ऊपर अभिषेक किया யெகூ மீது गया. அபிஷேகம் यहू பண்ணினார். के ऊपर अभिषेक किया இது गया. எல்லாமே அபிஷேக தைலத்தை கொண்டு அபிஷேகம் ये பண்ணார். सब अभिषेक के उस तेल से अभिषेक किए गए हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் तो ये साफ जैतून का तेल சபையில் எரிந்து கொண்டு இருக்கிறது. कलीसिया में भी जलती है வெளியே அநேகரை அபிஷேகித்துக் கொண்டு और இருக்கிறது. बाहर कई लोगों को अभिषेक कर रही है. இன்றைக்கு ஆண்டவர் நம்மள தான் அப்படி आज உருவாக்குறார். परमेश्वर हमें भी परमेश्वर நீங்க ऐसे इस्तेमाल சபையில करना. எரிகிறவளை மாத்திரமல்ல, आप केवल कलीसिया में जलने वाले नहीं, வெளியே அநேகரை எரிய வைக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். बाहर कई लोगों को जलाने लायक हम बनना चाहिए. வருகிற அந்த 2 நாள் ஆண்டவர் அதை தான் செய்ய போறார். आने वाली ये 2 दिन में परमेश्वर यही करने நீங்க वाला வந்த है. உடனே சபையில எரிய ஆரம்பிக்கணும். आप अंदर आते ही कलीसिया में जलने लगना है. இரண்டாவது, दूसरा, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ आप जहां कहीं அங்கெல்லாம் இந்த जाते हो, அபிஷேக தைலத்தை கொண்டு वहां போகணும். सब ये अभिषेक के तेल को लेकर அநேகரை जाना எரிய है. வைக்கத்தக்கதாக कई மாற்றணும். लोगों को जलाने लायक அநேகரை बदलना है. உயிர்ப்பிக்கத்தக்கதாக कई மாற்றணும். लोगों को जिलाने लायक அநேக बदलना है. ஆசாரியர்களை உருவாக்க कई வேண்டும். याजकों को तैयार அநேக करने लायक, ராஜாக்களை कई உருவாக்க வேண்டும். राजाओं को तैयार करने लायक. ஒன்னு எரிகிறனா வா, पहले जलने वाला बनकर आओ, இல்லனா எரிய வைக்கிறவனா या வா. दूसरों को जलाकर जलने लायक बनाने लायक आओ. புரியுதா? हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. तो एक बात को आप ஒண்ணு कीजिए, நான் எரியணும், या तो मैं जलना है, இல்லனா அடுத்தவங்களை எரிய या வைக்கணும். तो दूसरों को जलाने लगा. அந்த ஒலிவ எண்ணெயாய் उस जैतून के तेल के रूप में கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். परमेश्वर हमें बदले. அப்படிதான் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். वैसे हम समर्पण ஒரு करने சிரமெல்லாம் वाले हैं. எழும்பி நின்று आइए हम सब खड़े ஆண்டவரை होकर ஒப்பு கொடுத்து ஜெபிக்க परमेश्वर போறோம். के पास सौंप कर प्रार्थना